ஜோசியம் சொல்பவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. ஜோசியம் சொல்றவன், ஜோசியக்காரனை நம்பக்கூடியவர்கள் யாருக்குமே நாங்கள் சொர்க்கம் இல்லை. ஜோசியம்னு சொன்னால் நாம் ஏதோ தமிழில் ஜோசிய நூல்கள் இருக்குது, ராசி பலன் இருக்குது, அந்த ஜோசியக்காரர்கள்ட்ட போனால் தான் ஜோசியன்னு நினைக்கிறோம். அரபியில் ஃபால் கித்தாப்னு வச்சுருக்கிறோம். அதுக்கு பேர் ஃபால் கித்தாப்னா என்ன? அரபியில் அது ஜோசிய புத்தகம்னு அர்த்தம். தமிழில் ஜோசிய புத்தகம்னு சொன்னால் அது ஹராமுன்னு நம்புகிறோம். அதையே அரபியில் பேர் வச்சுக்கிட்டான் ஃபால் கித்தாப். ஃபால்னா குறி, கித்தாப்னா புத்தகம். என்ன அர்த்தம்? குறி சொல்லும் புத்தகம்னு அர்த்தம். அதை தந்திரமாக ஃபால் கித்தாப் பார்த்து சொன்னார். ஃபால் கித்தாபும் ஜோசிய கித்தாப்பு தான் அது. அது அரபியில் அதுக்கு பேர். அரபியில் இருந்தால் புனிதம் கிடையாது. அரபியில் இருக்கிறதெல்லாம் புனிதமானதுன்னு நினச்சிக்கிறோம். அப்போ என்ன செய்யக்கூடாது? காஃபிரான ஜோசியர்கள்ட்ட தான் போகக்கூடாது, முஸ்லீம் ஜோசியர்கள்ட்ட போகலாம் அப்படின்னு நம்ம நம்பி வச்சிருக்கிறோம். அப்போ ஜோசியக்காரனும் ஜோசியக்காரனிடத்திலே செல்பவர்களும் சொர்க்கம் செல்ல மாட்டாங்க.